ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா வெட்டிங் டே செலிப்ரேஷன் தான் பார்க்குறோம். எங்கள் பையன் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கலை. எங்கள் பையன் எங்கள் வீட்டுக்காரவங்களோட அண்ணன் பையன் மருமக எல்லோரும் வந்திருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்தேன். எனக்கு வாழ்நாள்லேயே இதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். இதை மாதிரி நான் இருந்ததே இல்லை. இதான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் நான் இருக்கிறது. எங்கள் பையன் கேக் வாங்கிட்டு வந்தாங்க. கத்தி வாங்கிட்டு வரல, அதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். கத்தி ஏன்டா தம்பி வாங்கிட்டு வரல? ஒன்று அது பெரிய கடை, கத்தி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா. அப்புறம் கேக்கு, ஐஸ்கிரீம் கேக்கு சூப்பராக இருந்துச்சு. கேக்கு சாப்பிடவே அப்படி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் ரொம்ப வீடியோ லென்த்தாக போகுதுன்ட்டு ஓட்டி விட்டேன். நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு கத்தி எங்கள் பையன், நீயும் பிடிமா, நீ உனக்கும் கல்யாண நாள் தானே, நீயும் பிடி அப்படின்னு சொன்னான். அதான் எனக்கு ஒரு மாதிரி ஷையாகவே இருந்துச்சு. இது ஏன்னா ஃபஸ்ட் டைம் கேக் வெட்டுறேன்னா ரொம்ப ஷையாக இருந்துச்சு. அப்புறம் எல்லோரையும் கூப்பிட்டோம். என் பேரனை தூக்கி வச்சு அவனுக்கு கேக் ஊட்டினோம். இவன் ஹாப்பி வெட்டிங் டே ஆச்சு அப்படின்னா குட்டி ரெண்டாவது மூத்த பையன் மூத்த பேரன். எங்களுக்கு சிரிப்பு தாங்கலை அவன் சொல்லவும். எல்லாருக்கும் கேக் ஊட்டி விட்டோம். நல்லா இருந்துச்சு. அப்புறம் மத்தியானம் பிரியாணி பண்ணோம். கோயிலுக்கு போனோம். கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு பிரியாணி பண்ணோம். மட்டன் பிரியாணி பண்ணி எல்லோரும் ஹாப்பியாக சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. ஜாலியாக இருந்துச்சு. ஆமாம். எங்கள் வீடியோவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் கேக் ஊட்டி விட்றான் எங்கள் பையன். ஊட்டி விட்டுட்டு அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிக்கிறான். வயது இல்லை அப்படின்னா வாழ்த்த வயது இல்லை, மன்னிச்சுக்குங்க, எங்களுக்கு எதுவும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு கட்டி பிடிச்சான். அப்புறம் எல்லாரையும் ஃபோட்டோ எடுத்தான் என் பையன். எல்லாரையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஒவ்வொன்றும் ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தான். அப்புறம் வீடியோ எடுக்க சொன்னாங்க எங்கள் பையன். வீடியோ எடுக்க சொன்னால் என் பையன் பெரிய பையன் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. வீடியோ எடுத்து எல்லாம் ஃபோட்டோ போஸ் கொடுத்துக்கிட்டு காமெடியாக இருக்குது. நல்லா இருக்குது. செல்ஃபி எடுக்கிறாங்க. செல்ஃபி எடுத்துகிட்டு அவங்க ஒரு கேக் வாங்கிட்டு வந்தாங்க. அவங்க ஒரு கேக்கு வேணான்னு சொல்ல சஸ்பென்ஸாக வாங்கிட்டு வந்துட்டாங்க. அது சாக்லேட் ஃப்ளேவரு. இது ஐஸ்கிரீம் கேக்கு, அது சாக்லேட் ஃப்ளேவர். இதில் என்ன மிஸ்ஸிங்னா எங்கள் அக்கா பசங்கள்லாம் இல்லை. அதுதான் மிஸ்ஸிங் எனக்கு. அவங்களாம் இருந்துட்டு இன்னும் நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும். இது என்ன சொல்கிறாங்கன்னா, ஹாய்ங்கிறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கங்கிறாங்க, லைக் பண்ண சொல்கிறாங்க. எங்கள் பையன் இது ரெண்டாவது பையன், ஃபஸ்ட்டு பையன். உங்கள் வீட்டு பக்கமெல்லாம் அப்படி தான் இருக்கான்னு சொல்லுங்கள் கிளைமேட்டு. இங்கே கிளைமேட்டு சரியில்லை. அடுத்த கேக்கு எடுக்கிறாங்க. அடுத்த கேக்கு அவங்க வாங்கிட்டு வந்த கேக்கு, அதையும் வெட்டிடலாம் அப்படின்ட்டு அதையும் வெட்ட போகிறாங்க. 2 கேக்கு. நான் பிறந்ததுலேருந்து இன்னும் திரும்ப சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. எனக்கு அவ்வளோ ஹாப்பி. நான் பிறந்ததுலேருந்து எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து எனக்குன்னு எங்கள் வீட்டுக்காரும் அப்படி தான். எனக்குன்னு இப்போ தான் நாங்கள் கேக்கு வெட்டுறோம். அதனால் எனக்கு ரொம்ப தாங்க முடியாத, இங்கே பாருங்கள் எங்கள் பேரனை, தாங்க முடியாத சந்தோஷம், அளவுக்கு மீறின சந்தோஷம். இந்த ஹாப்பி எப்போதும் எங்களுக்கு இருக்கணுன்ட்டு நீங்கள் எங்களை வாழ்த்துங்க. 25வது கல்யாண நாள். நாங்கள் தனியாக தான் இருக்கிறோம். எங்களோட சொந்தக்காரவங்க எல்லாம் மதுரையிலையும் கும்பகோணத்துலேயும் இருக்கிறாங்க. அதனால் நாங்கள் தனியாக இருக்கிறதுனால இவங்க மட்டும்தான் இங்கே இருக்கிறாங்க. இவங்க அவங்க அண்ணன் பையன், 3வது அண்ணனோட பையன் மருமக, அவங்க மருமக. இவங்க பாருங்கள், எங்கள் பேரன் கை தட்டுறான் பாருங்கள். என் பையன் மறைச்சிட்டாங்க, வீடியோ வச்சுருக்கிறது தெரியாமல் மறைச்சிட்டான். குட்டி பேரன் கை தட்டினான் பார்த்தீங்களா? குட்டியெல்லாம் என்னை வாழ்த்துது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எங்களுக்கு ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் எடுத்து போடுறேன். எதாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், கேக்கை காட்டுறான். கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நாங்கள் கேக் சாப்பிட போகிறோம். மத்தியானம் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டாச்சு. இந்த கேக்கு உருகிரும்ட்டு இதை ஃபஸ்ட்டு சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் சாப்பிட முடியாது.